வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்னொரு சப்ஜி, இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஆலு கோபி சப்ஜி. இதுவும் ஆனியன் கார்லிக் இல்லாமல் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே ஆனியன் கார்லிக் இல்லாத சப்ஜிஸாக பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குறீங்களா? இது இந்த சீசனில் தான் நான் சொன்ன மாதிரி காலிஃப்ளவர்லாம் நல்லா பெருசாக வெளியில் நல்லா கிடைக்கும். ஸோ த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிறது அது வேறு விஷயம். பட் இந்த சீசனில் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீசனில் நம்ம காலிஃப்ளவர்லாம் வாங்கி ஆலு கோபி மசாலாலாம் பண்ணோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான், பச்சை உருளைக்கிழங்கு. இப்படி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது இதில் போடலாம். இது எத்தனை உருளைக்கிழங்குன்னு கேட்டேன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு காலிஃப்ளவர் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டுட்டு உப்பு போட்ட வெந்நீரில் போட்டு எடுத்து நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நம்ம இதையும் வறுக்கணும். அதனால் ஈரம் இருந்தால் படக்கு நம்ம மேலேயே தண்ணி தெறிக்கும். அதனால தான் கொஞ்சம் இது உருளைக்கிழங்கு ஒரு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போடலாம். ஏன்னா காலிஃப்ளவர் ஃபாஸ்ட்டாக பொரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் இது நல்லா பொரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் இந்த காலிஃப்ளவரையும் இதில் போட்டுடலாம். இதுவும் வேக வைக்காதது தான், ஜஸ்ட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துடலாம். எல்லாமே ஜஸ்ட்டு பொரியறதுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும். நான் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு பொரிச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், காலிஃப்ளவர் லெமன் மாதிரி இதுவாக பொரிஞ்சிருக்கு, தெரியுறதா உங்களுக்கு? ஸோ இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போகிறோம். நம்ம தயிரோட கூட கொஞ்சம் வதக்குவோம். ஸோ எக்ஸாக்ட்லி 5 to 7 மினிட்ஸ் வதக்குங்க, வறுத்தெடுங்க போகிறோம். ஸோ அடுப்பை இப்போது சின்னதாக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இஞ்சி ஒரு 1/2 இன்ச் துண்டோ திருகினது. ஒரு பெரிய தக்காளி 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் காரப்பொடி. இது நல்லா தக்காளி வதங்கணும். பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நம்ம விட்ட எண்ணெய் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் நான் கேப்சிகம் போடுறேன். உங்களுக்கு கேப்சிகம் வேண்டாம், நாங்கள் பச்சை மிளகாயே போட்டுக்கிறோம், எங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படிங்கிறவா பச்சை மிளகாயே வேணாலும் போட்டுக்கோங்க. பட் கேப்சிகம் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இதில். இந்த ஸ்டேஜில் அடுப்பு சின்னதாக வச்சுருக்கோம். இது 1 கப் தயிர், புளிக்காத தயிர், கெட்டி தயிர் சிலிப்பி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது இதில் விடுறேன்.
ஏன்னா எதுக்கு அடுப்பு சின்னதாக வச்சுனோன்னா பெருசாகவே இருந்ததுன்னா அப்படியே திரியாக ஆன மாதிரி ஆகிடும். இது கையோடு அப்படியே கலரிகிட்டே இருங்கோ. இதை அது கொதி வர வரைக்கும் கலரிகிட்டே இருங்கோ. இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா கசக்கி இதுலேயே போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இது மாதிரி கொதித்து கொஞ்சம் இதாகிற சமயத்தில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணலாம். இது வரைக்கும் இதுக்கு உப்பு போடல, நம்ம இதாக போட போகிறோம். முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுருவோம். ஜஸ்ட் இது ரெடி ஆகட்டும். நல்லா கொதித்து இல்லாமல் சேர்ந்து இதாகட்டும். ஒரு 5 to 7 minutes விடும்போது அப்புறம் பார்க்கலாம். நல்லா ஒரு 5 to 7 minutesல நல்லா கெட்டியாகிடுது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நம்ம ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அழகாக அப்படியே வெந்துடுத்து பாருங்கள். அதனால தான் அதை வறுத்து எடுத்துக்கிறோம். இதில் ஃபாஸ்ட்டாக ஒரு 5 to 7 minutesலன்றதே வேகாத போய்டும். அதனால் அது மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்தேன்னா அது இன்னொரு வாசனையாகவும் இருக்கும். காலிஃப்ளவரும் அதே சேம் டைம் உருவமே இல்லாமல் போயிடும் ரொம்ப நாழி வெந்ததுன்னா. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வறுத்தெடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes எல்லாத்தையும் இந்த தயிரோடு சேர்ந்து கொதிக்க விட்டோன்னா சரியாயிடும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுனோன்னா ஃபட்டாஃபட் ஆகிடும். இது வறுக்கிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிறது. சப்ஜிக்கு வந்து ஒரு 5 to 7 minutes. எல்லாமே ஒரு 1/2 an hourக்குள்ளே இந்த சப்ஜி ரெடி. அடுப்பை அனுப்பிச்சுட்றேன். மேலே கொத்தமல்லி நல்லா லாவிஷாக போட்டு சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்கோ, இல்லை நீங்கள் சாதத்தோட வேணாலும் சாப்பிட்டு பாருங்கோ. இதில் ஆனியன் கார்லிக் இல்லைன்னே நீங்கள் நினைக்கவே முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ அதாவது ஆனியன் வித்தவுட் ஆனியன் கார்லிக்கில் ஆலு கோபி மசாலா ரெடி ஆகிடுது. நன்றி, வணக்கம்.